நீங்கள் உங்களது வீடுகளிலே எனது மஜ்லிஸிலே இருக்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கின்றீர்களோ அவ்வாறே இருந்தால், அதே மனப்பக்குவத்தில் இருந்தால், அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறு என்று கேட்டார்கள், ஏன் என்று கேட்டார்கள், அதற்கு பதில் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மஜ்லிஸிலே நீங்கள் இருக்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கின்றீர்களோ, எந்த மனப்பாங்கில் இருக்கின்றீர்களோ அதேவாறு நீங்கள் இருந்தால் உங்களுடைய வீட்டுகளிலே மலக்குகள் நேரடியாக உங்களுக்கு வந்து உங்களது கட்டில்களிலே உங்களை முசாஃபஹா செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸினை கூறினார்கள். ஸஹீஹான ஹதீஸ். அப்படி என்றால் இதனை நாங்கள் சற்று அனலைஸ் பண்ண வேண்டும், ஆராய. வாட் இஸ் த மீனிங்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே இல்லாமல் எனது வீட்டிலே இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸிலே இருப்பது போன்ற நிலைமையிலே எவ்வாறு இருக்கும்? வாட் இஸ் தட்? இதைத்தான் சூஃபியாக்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். தரீக்காவின் மூலம் உங்களுக்கு கற்றுத்தரப்படுவது that to live in that spiritual presence. அதற்குரிய ஒரே ஒரு வழி, the chain of mashayikh which takes you to sallallahu alayhi wa sallam. That is why without that chain, without that silsila, you will not be able to experience that, because the blessings of Prophet sallallahu alayhi wa sallam runs through this silsila. That is why in all tariqas, not only in Shadiliya, not only in Qadiriya, not only in Naqshbandiyya, in all tariqas known in the Islamic world today, இந்த சில்சிலாவினை வாசிப்பது, துஆ கேட்பதற்கு முன்பதாக இந்த சில்சிலாவினை வாசிப்பது ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதனை வாசிப்பதன் மூலம் அவர்களை நினைவு, அவர்கள் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூர்ந்து அந்த பிளெஸிங்ஸை எடுத்து அப்போது துஆ கேட்பது. திஸ் இஸ் தரீகா. தரீகா என்றால் அது ஒரு வழி. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கின்ற பாடசாலைகள். நாங்கள் பஹ்ஜி என்றும் ஷர்கி என்றும் கபூரி என்றும் இருப்பது போன்று இஸ்லாத்தை படித்துக் கொடுக்கின்ற அரபு கலாசாலைகள். ஆனால் each one will have a slightly different method. இவரை பஹ்ஜி என்கின்றோம், அவரை ஷர்கி என்கின்றோம், இவரை கபூரி என்கின்றோம். அதே போன்றுதான் இவரை ஷாதிரி என்கின்றோம், அவரை காதிரி என்கின்றோம், இவரை நக்ஷபந்தி என்கின்றோம். Slightly different methods, but the goal is same. The approach is same. The fundamentals are same. இந்த தரீக்காக்கள் வளர்க்கப்படவில்லை என்றால், if these tariqas are not activated in our Muslim societies, முஸ்லிம்கள் ஒரு பொழுதும் முன்னேற முடியாது. ஏனென்றால் அது முஸ்லிமுக்கு அதவை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, பணிவை கற்றுக் கொடுத்து, அவனுக்கு தனது நஃப்ஸை வென்றெடுக்கக்கூடிய தன்மையை கற்றுக் கொடுக்கின்ற ஒரே ஒரு ஸ்கூல் இந்த தரீக்காக்கள். அதனால்தான் தரீக்காக்கள் எப்போதெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திலே மலர்ந்திருந்ததோ அந்த நேரமெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திலே ஒழுக்கம் நிறைந்திருந்தது. And today you compare the situation. அதனால்தான் இன்றைய உலகம் நவீனவாதம், சடவாதம் ஒரு பக்கம், சலஃபிவாதம் மற்றும் ஒரு பக்கம், அல்லது வஹாபிவாதம், இந்த இரண்டு வாதத்திற்கு மத்தியிலே உண்மையான இஸ்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான இஸ்லாத்தை விளங்க முடியாத மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நவீனவாதம் மேற்கத்திய அல்லாஹ் அல்லாத ஒரு வாழ்க்கை முறையை, philosophy of life, முஸ்லிம் சமுதாயத்திலும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும் என்று முனைகின்றது. Unfortunately 19ஆம் நூற்றாண்டிலே இருந்து முஸ்லிம் சமுதாயத்திலே ரிஃபார்மர்ஸ் என்று அறியப்பட்டவர்கள் அனைவரும் இந்த நவீன மேற்கத்திய நவீனவாதத்தினால் ஈர்க்கப்பட்டவர்களே அன்றி வேறில்லை.
அதனால்தான் அவர்கள் இஸ்லாமிக் சொசைட்டிஸை ரிஃபார்ம் பண்ண வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அவர்களுடைய கிரைட்டீரியா வாஸ் த பெஸ்ட். Technological advancement, democratic political system, that's all. Or later on market economy. Then you are progressed if you have these three. இஸ்லாமிய நோக்கில் இதுதான் முன்னேற்றமா? உண்மையிலேயே ரிஃபார்மர் சீர்திருத்தவாதிகள் என்று நாங்கள் அறிந்தவர்கள் அல்லது நாங்கள் அடையாளம் கண்டவர்கள் அல்லது எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் முகமது அப்து, ஜமாலுத்தீன் அப்கானி இருந்து ஷேர் சயீத் அஹ்மத் கான் தொடர்ந்து அண்மை காலம் வரை அத்தனை பெயர்களும் தெரிந்தோ தெரியாமலோ நவீனவாதத்தினால் ஈர்க்கப்பட்டு அதற்காக முஸ்லிம் சமுதாயத்தினை விட்டுச் சென்றார்களே தவிர உண்மையான இஸ்லாமிய அடிப்படையில் அவர்களது விளக்கத்தை முன்வைக்கவும் இல்லை, அவர்களது நடவடிக்கைகளை முன்வைக்கவும் இல்லை. அதனால் தான் these reformers were in fact reforming Islam, reforming, reshaping, reconstructing or introducing a new Islam which is materialistic. அதனால் தான் அந்த கடந்த 100 வருட காலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகின்ற எழுச்சி இஸ்லாம் இவ்வுலகத்தை, இந்த வாழ்வை, இவ்வுலக வாழ்வை மையமாக வைத்ததாக அமைந்திருக்கின்றது. அதனால் தான் அரசியலும் பொருளாதாரமும் அவர்களுடைய அஜெண்டாவிலே மிகவும் முக்கியமானதாக இருந்து வருகின்றது. அல்லாஹ் கூறுகிறார், ஆகிராவே கைருன் வ அபகா, உலகத்திலே வாழுங்கள், ஆனால் உலகம் உங்களுக்குரிய நிரந்தரமான இடம் அல்ல, ஆகிராதான் உங்களுக்குரிய இடம் என்று குர்ஆன் திரும்பி திரும்பி கூறிக்கொண்டிருக்க, நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தினை இந்த உலகத்தை சென்டர்ட் பண்ணிய ஒரு பிலோசபி ஆஃப் லைஃபுக்கு அழைத்து செல்கிறோம். இதற்குரிய காரணம் ஃபொகட்ஃபுல்னஸ். அந்த ஃபொகட்ஃபுல்னஸுக்குரிய காரணம் தரீக்காக்கள் தங்களது கடமைகளை சரியாக செய்யாது. தரீக்காக்களுக்கான எதிர்ப்பு ஏன் வருகின்றது என்றால் அது நவீனவாதத்தின் தாக்கத்தில். அந்த நவீனவாதத்தின் அஜெண்டாவினை முஸ்லிம் உலகத்திலே பரப்ப வேண்டும் என்றால் தரீக்காக்கள் இருக்கக்கூடாது, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்றவர்கள் இருக்கக்கூடாது. அதனால் தான் துருக்கியிலே என்ன நடந்தது? கமால் அத்தாதுர்க் கமால் அத்தாதுர்க் இஸ்லாமிய கிலாபத் வீழ்த்தப்பட்டு கமால் அத்தாதுர்க் துருக்கி வந்த பொழுது நவீனவாதம், செக்யூலரிசம் இவற்றினை தனது அடிப்படை தத்துவங்களாக எடுத்து அதனை துருக்கியிலே நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் வந்த பொழுது அவர் முதலாக செய்த விடயங்களில் ஒன்று சூஃபியாக்களையும் தரீக்காக்களையும் பேன் பண்ணியது. ஏன்? Western philosophy of life doesn't want Allah to be at the center. That philosophy of life wants all of us to forget Allah subhanahu wa ta'ala. But these Sufis are reminding Allah subhanahu wa ta'ala. இந்த சூஃபிகளும் இந்த தரீக்காக்களும் மக்களுக்கு அல்லாஹுவை எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? கமால் அத்தாதுர்க் சூஃபியாக்களை கொன்றார், சூஃபியாக்களை மறியலிலே போட்டார், சூஃபி தரீக்காக்களை இல்லீகலா ஆக்கினார், சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டவையாக ஆக்கினார். ஆனால் கமால் அத்தாதுர்க் விழுந்தார், அவர் மறைந்தார், அவரது பிலோசபி மறைந்தது, சூஃபியாக்களும் தரீக்காக்களும் மறையவில்லை துருக்கியில். எத்தனையோ இயக்கங்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இங்கும் அங்கும் முஸ்லிம் உலகங்களிலே ஃபைட் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ பயங்கரவாத நிகழ்ச்சிகள் முஸ்லிம் சமுதாயத்தில். அப்படி இருந்தும் கூட இன்றைய நவீன மாடர்ன் 20th century or 21st century ஒரு அரசாங்கத்தை நிறுவ முடிந்தவர்கள் யார்? நக்ஷபந்தியா தரீக்காவை சேர்ந்த சூஃபிகள் துருக்கியா. நஜ்முத்தீன் அர்பகான்